கடந்த 2 வருஷமாவே கடலூரில் கலெக்டர்கிட்ட கூட மனு கொடுத்துருக்காங்க. ட்ரெயினும் போய் ஆகணும், லெவல் கிராசிங்கும் பண்ணணும், அண்டர் சப்வே பண்ணி ஆகணும். அப்போ இதெல்லாம் இம்மிடியேட்டாக ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்றும் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி லெவல் கிராசிங் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல இம்மிடியேட்டாக, ஏன்னா இட்ஸ் கோஆர்டினேஷன் பிட்வீன் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ளஸ் அந்த ரோடு அக்வசிஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த லேண்ட் அக்வசிஷன்ஸ் இருக்கும், ரூட் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் துரிதமாக பண்ணால் இந்த மாதிரி விபத்துகள் தடுக்கலாம். ஒரு இந்த இதில் யாருமே தப்புன்னு நினைக்கிறீங்க சார்? எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா உடனே நடக்காது. இன்னொரு அதிர்ச்சியமான ரிப்போர்ட்னா வருதுன்னா, அந்த கேட் கீப்பர் வந்து கிட்டத்தட்ட ஒர்க்டு மோர் தென் 2 days கண்டினியூஸ் ஷிஃப்ட்டுன்றாங்க. தட் இஸ் ஆல்சோ ஷோஸ் மேஜர் வயலேஷன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம எவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே போயிட்டுருக்கோம். ஏன் இன்னும் இந்த மாதிரி கேட் இதில் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ்லாம், இன்டர்லாக்கிங் சிஸ்டம்லாம் சொல்கிறாங்க. ட்ரெயின் வருதுன்னா ஒரு ஸ்டேஷன் முன்னாடியே எல்லா இடத்துலையுமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கேட்டு வந்து ஓப்பன் ஆகாது. அந்த மாதிரி சிக்னலிங் சிஸ்டம்லாம் இருக்குது. இதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்னும் ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கிறது வந்து இறக்கவே கூடாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு எவ்வளோ நீங்கள் நஷ்டஈடு கொடுத்தாலும், எவ்வளோ இது பண்ணாலும் இப்போ அந்த 3 பேர் உயிர் வராது.